ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவரொட்டி வறுவல். சுவரொட்டி வறுவலை பற்றி சொல்லணுங்கிறதே கிடையாது. ஹீமோக்ளோபின் லெவலை அதிகரிக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ரெசிபியை எடுத்துக்கிட்ட சொன்னால் அதுலேருந்து ரத்த வாடை வரும்னு சொல்லி நிறைய பேர் விரும்புறது கிடையாது. ஆனால் நான் செய்கிற மாதிரி சுவரொட்டி வறுவல் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். விரும்பாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சுவரொட்டியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதில் லைட்டாக ஜவ்வு மாதிரி இருக்கும். நீங்கள் கத்திரிக்கோலை வச்சு அப்படி மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே சுவரொட்டியை நீங்கள் கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது. எதுக்குன்னா அதில் உள்ள ரத்தம் எல்லாமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். அதனால் முழுமையாக கழுவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதை வெட்டின உடனே நீங்கள் உடனே சமைக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடேறக்கூடாது. ஒரு வெதுவெதுப்பான சூடு வரவும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வெட்டி வச்சிருக்கிற அந்த சுவரொட்டியை சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக இப்படி எண்ணெயில் போட்டு லைட்டாக அப்படி வரட்டி எடுக்கிறோன்னா அதில் எந்தவித ஒரு ஸ்மெல்லுமே நம்மளுக்கு வராது. நிறைய பேர் இது ஸ்மெல் அடிக்குங்கிறதுக்காக சாப்பிட்றது கிடையாது. ஆனால் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதை மாதிரி எண்ணெயில் வதக்குனீங்கன்னா அந்த ரத்தம் எதுவுமே வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே நல்லா ஸ்டாப் ஆயிரும். இதை மாதிரி நீங்கள் 1 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ இதை மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு, இந்த வத்தத்தூள் கருகிடக்கூடாது. அதனால் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கிடலாம். 1 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு சுவை வந்துடும். அதனால் பார்த்து கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நீங்கள் தட்டி அந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நீங்கள் செமி கிரேவியாக செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லை நல்ல வறுவல் பதத்துக்கு நீங்கள் கொண்டு வரதா இருந்தாலும் கொண்டு வரலாம். இப்போ இதையும் 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நல்ல பழுத்த தக்காளி பழமா 1 தக்காளி பழமும், வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாவும், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. இந்த 3ஐயும் மிஸ் பண்ணாம இந்த சமயத்துல சேர்த்துக்கோங்க. 3உடைய ஃப்ளேவரும் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே அவசியம். இப்போ இதை நல்லா சேர்த்துக்கோங்க. நீங்க நிறைய பண்றதா இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நீங்க மூடி போட்டு வேக வைங்க. இல்ல கொஞ்சம் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த எண்ணெயிலே நல்ல சுருளை வதக்கி எடுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10-12 நிமிஷம் அப்பப்போ லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 12 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா இது குக்காய் வரும். இறக்க போற சமயத்துல 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகுத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதை போட்டு ரொம்ப நேரம் சமைக்க கூடாது. மிளகு அப்படின்னா கடுத்தது மாதிரி ஆயிரும். இறக்க போறதுக்கு முன்னாடி போட்டு 1 நிமிஷம் அந்த கடாயில் உள்ள சூட்லேயே அப்படியே நல்லா வரட்டி எடுத்துட்டு நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் தூவிருங்க. சூப்பரான சுவரொட்டி ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு உடனே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை காட்டிலும் ஒரு சூப்பரான ரெசிபி வேறு எதுவுமே கிடையாது. சுவரொட்டி எடுத்திங்கன்னா இதே மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.